என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போகிற எபிசோட் 14. ராத்திரி நேரத்தில் எங்கே ப்ரோ போயிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது காலங்காத்தால் 5:30 மணி. வழக்கம் போல் ரன்னிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியே போகிற ஏரியா கைஸ் ஒரு உனக்கு தோசிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நிறைய போகிறதெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஒழுங்காக பண்ணலாட்டி பாதியிலே படுத்து தூங்க வேண்டியது. 13 கிலோமீட்டர் ஓட்டோன்ற பிளான் பண்ணி போனேன். வெற்றிகரமாக அதிகம் முடிச்சாச்சு. அப்படியே ரிட்டர்ன் வரப்போ உப்பு கரைசலை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த வழியில தான் என் தலைவனை பார்த்தேன். ரொம்ப கியூட்டாக இருக்கான்ல, ஒரு வீடியோவை பிடிச்சிட்டு அப்படியே வர வரல சேட்டா கடையில் ஒரு பிரெட் ஆம்லேட்டை போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் போட்டது இருக்குது. காலங்காத்தாலே எந்திரிச்சு ரன்னிங் போனதால எல்லாத்தையும் மடிச்சு வைக்க மறந்துட்டேன். மடிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். ஏன்னா ஒரு சரியான டயர்டு. 13 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அதுக்கும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கின் கேர் ரொம்ப முக்கிய நண்பர்களே. அப்படியே டிரைவ் டு சர்வை சீசன் 8 வந்துருந்துச்சு. அதை வேற உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பப்பாயா டீமை பொழந்துட்டு இருந்தாங்க. F1 பார்க்குற எல்லாருக்கும் தெரியாது போன வருஷம் கதைண்டு, இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே உணவு நேரம் வந்தது. நம்ம வயிறு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். முதல் ஸ்பாட்டு இளநீ கடை. ஓடுனதுக்கும் அதுக்கும் சரியான டீஹைட்ரேஷனாக இருக்கும். அதனால் இளநீ குடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக வரும். எங்கள் வீட்டில் சும்மா பின்னாடி இருந்து பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் இதை பிடிச்சி நோண்டி சாப்பிட்றதே ஒரு தனி போராட்டமாக இருந்துச்சு. செகண்ட் ஸ்டாப்பிக்காக ஒரு தண்ணி பழத்தை தாக்கிட்டு அப்படியே போய் ஒரு சாம்பார் சாதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் சீரீஸை பார்த்துட்டு அப்படியே எடிட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படின்னு எப்படியோ முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே புஷ்அப் சேலஞ்ச் பண்ணிட்டு நண்பர் கூட சேட்டா கடை கிளம்பியாச்சு. வந்து வழக்கம் போல ஒரு பிரெட் ஆம்லேட்டை போட்டு, இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். இவர் தான் நண்பர் பாலாஜி. இவர் ரூம்ல தான் தங்கியிருக்கேன். வழக்கம் போல பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்கள் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.